சிங்கம் ஒன்று புறம். எங்கடா பேண்ட் எங்கடா இறக்கி போட்டுருக்க? ஏன் பேண்ட்? ஏன் உடம்பு? ஆமா கோமலை சத்தியமா சொல்லு யார் பேண்ட்? என்னால முடியாதுடா. அது முடியாது. ஆமா. ஏய் ஏன்டா புள்ள எப்படி ஆடுது? அருமையான புள்ள. சண்டாடா 19 வயசு தான்டா ஆகுது. அப்ப எனக்கு வந்து 18 தான் ஆகுது. ஆடி வந்தா 18. ஆடி வந்தா 18. ஆடாம வந்தா? ஆடாத வந்தா 38. இப்படி சொல்லி சொல்லி என்னென்ன பண்ணிட்டு வந்துருமா? டேய் அந்த புள்ள ஆடுற மாதிரி உன்னால ஆட முடியுமா? ஏதா அந்த புள்ள ஆடுற மாதிரி நல்லா ஆட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ. நான் ஆடவும் எங்க ஆடுவேன்? பாட்டி உங்க தாத்தா சத்த அன்னைக்கு ஆடுறது நான் பார்த்தேன். பாத்தியா? ஆமா. அடுத்தது எங்க பாட்டி தான். அடுத்து ஆமா ஆடமா. ஆமா. அதுக்கு தான் ஆடுவேன். எப்படி ஆடுது அந்த புள்ள? இப்ப என்ன பண்ணுங்க? ஒரு நாள் உட்காந்து ஆடி இருக்கியா? உட்காந்து ஆடுறதா? எங்க அக்கால ஏன்டா ஆடுற? உட்காந்து ஆடணுமா? உட்காந்து ஆடணும். அந்த பிள்ளையாவது உட்காந்து எந்திரிச்சு ஆடிச்சு. ஆமா ஆமா. நான் எல்லாம் உட்காந்தே ஆடுவேன். அப்படியா? என்னென்ன அந்த மாதிரி ஆட்டத்தை நான் பார்த்தது இல்லையா? ஆமா. ஆடிட்டா ஆடிட்டு என்ன பண்ற? ஆடிட்டா உன் மன நீ வாங்கிக்கோ. உன் மன நீ வாங்கிக்கோ. ஊமனது வாங்கிக்கோ. சம்பளம் கொடுப்பாங்கல்ல, உன் மன நீ வாங்கிக்கோ. அப்படியா? ஆமா. உட்காந்து ஆடிட்டா? உட்காந்து ஆடணும். கரெக்டா நீ அடிப்பியா? அருமையா ஆடணும். சூப்பரா ஆடுவேன். அப்படியா? உட்காந்து ஆடிட்டா நீ வந்து பணம் தந்துடுற. கொடுத்துறேன்னா? ரைட் ரைட். உட்காந்து அடி. வர ஆள் வருதுனா வருது ஒரு வாது அங்கேர் வராரு. உட்கார்ந்து ஆடுறியா? ஆமா. அப்படியா? உட்கார்ந்து ஆடிட்டா என்ன வாங்குற நீ தருவே? உட்கார்ந்து ஆடிட்டா உனக்கு அன்பளிப்பு. இது என்னுடைய போடு. சரி. உட்கார்ந்து ஆடிட்டா இது ஊம் போடு. மாப்ள சரத்து. ஆமா. இது என்னுடைய போடுங்க. ஆமா. கோமாளி உட்கார்ந்து ஆடிட்டா கோமாளிக்கு இது ஊம் போடு. அவ்வளவுதான். உட்கார்ந்து ஆடிட்டே போணுமா? ஆமா எல்லாம் ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துடலாங்க. பிரியாணியா? ஆமா. ஓகே. ஆமா. நாளைக்கு வாங்கி கொடுத்துடலாம். என்ன பிரியாணி? கோழி பிரியாணி. உனக்கு? சிக்கன். உனக்கு? மட்டன். ஊம் பிரியாணி? என்னால முடியாது. அதான் பண்றது. உட்கார்ந்து ஆடிட்டு உட்கார்ந்து ஆட தரேன். உட்கார்ந்து ஆடுற மாதிரி. ஆமா. உட்கார்ந்து நீ மாறு அடிக்கிற. நீங்க என்ன சொன்னீங்க? உட்கார்ந்து ஆட சொன்னேன். அந்த உட்கார்ந்து ஆடுறேன். பாப்பா மாதிரி உட்கார்ந்து எந்திரிச்சு ஆடணும். அது நீங்க சொல்லலையா? சரி. ஆமா நீ உட்கார்ந்து ஆடுறேன்னு கேட்டேன். ஆமா. அது உட்கார்ந்து ஆடுறேன். உட்கார்ந்து ஆடணும் இல்ல? ஆமா. இது ஊம் போடு இல்ல. இது ஏன் போடு? அடிச்சு வரைக்கும் பாப்பா வருமா வருவாரு. பாப்பா ஏய் ரவுடி பொம்பளடா. நினைச்சி என்ன நினைச்சிட்ட? போய் நான் கருத்து மூக்கல வச்சு தேச்சு விடுவேன். நான் வந்து இதை வச்சு வச்சிருவேன். அப்படி பறக்க தேச்சு கோரையா பண்ணி விடுவேன். வரக்கு தேய்ச்ச மாதிரி தான் இருக்குது. அடியே என் தந்தையார் யாரு? கைய மேல வச்ச கைய உடைச்சு கொடாயில துருத்துட்டுருவேன். நல்ல பையன். என்ன நல்ல பையன்? சாமி அம்மன் கண்ணுத்து மூஞ்சி ஏசுறேன் ஐயா. யாரும் கண்ணுத்து மூஞ்சி ஏசுறேன் அம்மா. கூட கண்ணுத்து மூஞ்சி ஏன் சேர்த்து அடுத்து ஊத்து நிக்குதா? சரி உங்க மாட்டு மாட்டாடுறா. சரி எல்லாரும் மாதிரியின் மட்டும் மாடு அடிக்கிறா. பொங்க மாட்டு மாடு அடிச்சா. என் தந்தையார் யாரு? யாரு? என் தந்தையாரோ மேகராஜன். ஓ தந்தையார் மேகராஜன். தாயாரோ மேகலாவதி. ஓ சரி சரி சரிங்க. ஆமா. மேகராணின்னு சொல்லலாம். மேகலாவதி மேகராணி என்று சொல்லக்கூடிய என் தாயார். அப்படி இருவருக்கும் நாங்கள் 2 பேர் பிறந்தோம். யார் யாரு? யார் யாரு? என்னுடைய அண்ணனாக விளங்கக்கூடிய இடி பகவான் இடியேந்திரன். அவர்தான் என்னுடைய அண்ணன். சரி. அவருக்கு பிறகு நான் மின்னலொளியாக பிறந்தேன். அம்மா எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? எனக்கு தினமும் கூத்தாடுற வேலை தான். அப்படியா? ஆமா. எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? அதாவது நீரின்றி அமையாது உலகு. ஆமா. அந்த பழமொழிக்கு ஒப்பாக இந்த உலகிலே உயிர் ஜீவன்கள் வாழ வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமானது என்ன? என்ன? தண்ணீர். ஆமா ஆமா. தண்ணி தான் தேவை. அப்படி
இந்த அதாவது பூலோகத்தில் மழை பொழிய நாங்கள் தான் காரணம். எப்படி என்ன காரணம்? எப்படி என் தந்தையாராகப்பட்ட மேகராஜனுக்கு மேகங்களை அதாவது கூடுவது வேலை. ஆமா, சரி. என்னுடைய அண்ணனாகப்பட்ட இடியேந்திரனுக்கு இடிகளை இடிக்கக்கூடிய வேலை. அவருக்கு இடி அடிக்கிறது பட்டார் இடிக்குது பாத்தியா? ஆமா. அப்படி இடி அடிக்கக்கூடிய வேலை. எனக்கு என்ன வேலை? வானத்திலே மின்னல் ஒளியானது எழுப்புகிறது அல்லவா? அந்த மின்னல் ஒளியை எழுப்புவது வேலை. ஓ, அவங்களுக்கு வந்து மின்னல் ஒளி எழுப்புறது. அதனாலதான் என் பெயர் மின்னல் ஒளி. அப்பா, சரி சரி சரி. அம்மா, என் தாயாராகப்பட்ட மேகலாவதிக்கு மேகங்கள் சூழ்ந்த உடனே இந்த பூலோகத்தில் மழை பொழியக்கூடிய வேலை. ஓஹோ, கூட்டமெல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் மழை வருது. அப்படி இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. கையெடு, கை எடுத்துரு. ஆமா, கல்யாணம் பொம்பளைக்கு மேல கை வச்சா பிடிக்கிறது இல்ல. என்ன கல்யாணம் செய்தவர் யாரு? அவர் எந்த நாட்டு வந்தார்?